இந்த நிலமை மட்டும் யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க. அது ஒன்றும் இல்லை. சரின்ட்டு நானும் சோலோ புஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல கிளம்பிட்டேன். பார்த்தா இங்கே ஒருத்தவங்க என்னாச்சு ஃபீல் பண்ணிட்டேன். சரி ஒரு கில்லு ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு மாட்டிக்கிட்டான் பக்கத்தில் இங்கே ஒருத்தர் விடுவாங்க. சரி அவங்க வச்சு கொண்டு அப்படியே நம்மளுக்கு லக்கு பார்த்தா அவள் திரும்ப இறங்கி இங்கே உட்காந்துருக்கா போல. இல்லை திரும்ப அவளும் நம்ம கையாலே செத்துட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும்போது சைடில் நான் பாட்டு போயிட்டு இருக்கேன். அவனே வந்து வழியே வந்து அடி வாங்குவான். சரி நான் அவனையும் அடிச்சுட்டு வேகமாக போயிட்டு இருந்தா இங்கே ஒருத்தர் குடுகுடுன்னு படிக்கட்டில் வருவான். ரொம்ப டேமேஜ் இல்லாத அப்புறமா இப்படியே அடிச்சு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தா லாங்கில் ஒருத்தர் போயிட்டு இருப்பான். அவனையும் கோப்பை அடிச்சு கொண்டிருப்போம். முன்னாடி வந்து ஒருத்தர் ஏற்றியே கொண்டுட்டு இருப்போம். அதையும் நம்ம பார்க்காம விளையாடிட்டு இருந்திருக்கோம். அவ்வளோ ஆர்வமாக சரி நம்ம திரும்ப வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப இறங்கி இந்த வாட்டி வந்து எக்ஸ்ட்ரா சான்ஸ் எடுக்காது. 2 சான்ஸ் தான். சரின்னு பார்த்தா எங்களுக்கு ட்ராப் அடிச்சுக்கணும். அவனை ஸ்கோப் போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கொஞ்சம் லூட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே ஒருத்தன் அப்படியே பெரிய மாவனை வச்சு அழுத்தி பிடிச்சி கொண்டாச்சு. சரி பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல அவனும் வந்து லூட் அடிக்கலாம். சரி திரும்ப பண்ணிட்டோம். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வந்து அதே இடத்துல இன்னும் லூட் அடிச்சுட்டு இருப்பான். சரி நான் அந்த வாழை உடச்சி அடிக்கடிக்க வால் போட்டே இருப்பான். அதே வாழையை உடச்சி அவனை அடிச்சு அவனுக்கு எடுத்துட்டு அதான் மொத்தம் 10 கில்லா. சரிடா இனிமேல் நம்ம தாண்டா போய் அடிக்க போகிறோம். லாஸ்ட் 2 பேர் தான் பார்க்குறது கொஞ்சம் ஏறிட்டாங்க.